ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேஜிக்கல் ரெவல்யூஷன் ஆஃப் ரீஇன்கார்னேட்டட் பிரின்சஸ் அண்ட் த ஜீனியஸ் யங் லேடி சீசன் 1 எபிசோட் நம்பர் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலாம், அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வளன்னு பேசாமல் இன்னைக்கு பார்க்க போகிற எபிசோட் நம்பர் 4 போயிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், எப்படியாச்சும் இன்னும் கொஞ்சம் தூரம் தாக்கு பிடிச்சி ஓடுனா கில்ல இருக்க யாரையாச்சும் கான்டாக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வென்ச்சர் எல்லாம் வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. எதை பார்த்து இப்படி பயந்து ஓடிட்டு இருக்காங்கன்னா, அங்கே ஒரு பெரிய டிராகன் இவங்களை அட்டாக் பண்ண வருது. இப்போ அப்படியே கட் பண்ணி ஆனிஸ் அண்ட் யூஃபியை காட்டுறாங்க. நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்கறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. இப்போ அந்த மெய்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க வெளியிலலாம் இப்படி தூங்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. யூஃபியோட மடியில படுத்தனால தான் நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. நீங்க அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதே ஒரு வேலையா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு திட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ திடீர்னு யூஃபி சோகமாகறா. என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்கறா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா. இப்போ அப்படியே யூஃபியை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறாங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான். உங்களுக்கு ரொம்பவும் காய்ச்சல் அடிக்க நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் போறா. இல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. பட் ஆனா அதுக்குள்ளேயே ஆனிஸ் அங்கிருந்து போய் மருந்து எடுத்துட்டு வந்துடுறா. இது கொஞ்சம் கசக்கும், ஆனா ஃபுல்லா குடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்லிட்டு இப்போ அந்த மருந்தை ஊற்றி கொடுக்குறா. ஆமா, ரொம்ப கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. கவலைப்படாத, எல்லாம் சரியாடும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சு தட்டி கொடுக்குறா. நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. சரி, ஓகே நீ இப்போ ரொம்ப டயர்டா இருக்க, நீ இப்போ படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் இப்போ கேட்டனெல்லாம் மூடி விட்டு, சரி ஓகே இப்போ நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. நீ ஒரு சுதந்திரமான பறவை மாதிரி வானத்தோட உயரத்துக்கு பறந்து போற, ஆனா நான் அப்படின்னு யூஃபி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்கறா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன்னைய பார்க்க பொறாமையா இருக்கு. நீ ரொம்ப சுதந்திரமா இருக்கிற, அதோட உனக்குன்னு சில லட்சியம் கடமைகள்லாம் இருக்கு. ஆனா நான் வாழ்றதுக்கு தகுதியே இல்லை. எனக்கு வாழ்றதுல எந்த அர்த்தமுமே இல்லை. நான் எதுக்காக வாழ்றேன்னே தெரியல அப்படின்னு யூஃபி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் உன்னை ஏன் கூட கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ஆனிஸ் சொல்றா. ஆனா நான் உன் கூட வந்து மட்டும் என்னத்த உனக்கு ஹெல்ப் பண்ணிட போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்கறா. என்னதான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலனா கூட நீங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிற, அதோட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறோம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிக்கிறோம், இது போதாதா? நீ சுதந்திரமா ரொம்பவும் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் உன்னை ஏன் கூட கூட்டிட்டு வந்தேன். நீங்க ரொம்பவும் சுதந்திரமா இருக்கலாம், உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணு, நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறத நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. ஆனா நான் என்ன பண்றது, நான் என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. நான் பண்றதுக்கு எந்த விஷயமே இல்லை, நான் வாழ்றதுல ஒரு அர்த்தமே இல்லை, நான் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. உனக்கு தெரியலன்னா பரவாயில்ல விடு, ஆனா உனக்கு என்ன பிடிக்குமோ, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம், ஆனா உனக்கு நானும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு யூஃபி சொல்றா. சரி ஓகே, இதை பத்தி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். இப்போ உன்னோட உடம்பு ரொம்ப சுடுது, இப்போ நீ ரெஸ்டே எடுத்தே ஆகணும். நீ இப்போ தூங்குறதுக்கு நான் வேணா உனக்கு தாலாட்டு படட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்கறா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. இப்ப அப்படியே யூஃபி தூங்கி எந்திக்கிறா. எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல தான் ஆனிஸும் தூங்கிட்டு இருக்கா. இந்த வெளிச்சத்துல நீ ரொம்பவும் பிரகாசமா தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. அல்காட் அவங்க அப்பா பேச்சை மீறி கல்யாணத்தை நிறுத்தினால இப்போ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வீட்லயே வந்து அவனை கைது பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி எத்தனை நாளைக்கு தான் அடைஞ்சே இருக்க போறீங்க, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து சொல்றான். நேத்திக்கு இப்போ என்னோட உடம்பு நல்லாவே சரியாயிருச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நேற்று நான் ரெஸ்ட் எடுத்தனால தான் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி போய்கிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துல ஆனிஸ் வந்து ஸ்வாடை வச்சு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு யூஃபி நிக்கிறா. அப்ப அந்த இடத்துக்கு மெயின் வராங்க. என்ன உங்களோட உடம்பு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. ஆனிஸ் இப்படிதான் டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்கறா. ஆமா அப்பதான் அவளோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும், அதோட வார்லலாம் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மெய் சொல்றாங்க. ஏன்னா வார்ல ஃபைட் பண்ணவாளா அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி ஷாக் ஆகுறா. உண்மையே சொல்ல போனா ஆனிஸ் மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் கூட இருந்து நல்லா பார்த்துக்கிற தகுதி உங்களை விட யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்றா. நிஜமா சொல்ல போனா எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே ஆனிஸ் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லா பொண்ணுங்க மாதிரியும் பேரண்ட்ஸோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நானும் இருந்தேன். அவங்க பாக்குற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும் அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் என்னோட லைஃப் நல்லாவே இருக்காது, நான் சந்தோஷமாவே இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலுமே என்னால் ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது, நம்மளோட ஓன் டெசிஷனுக்கு வேல்யூ கிடையாது. அந்த மாதிரி டைமில் தான் ஆனிஸ்க்கு நான் மெய்டாக போனேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை ரொம்பவும் சூப்பராக மாறிச்சு. நான் ரொம்பவும் சுதந்திரமாக ஃபீல் பண்ணேன். அதுக்கு காரணம் ஆனிஸ் தான். அவங்கள நான் என்றைக்குமே நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு இந்த மெய்டு சொல்கிறா. நிஜமா இந்த கோட்டைக்கு வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறா. ரொம்ப பெரிய பிரச்சனை, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆனிஸ் பயங்கர ஷாக்கோட எல்லாத்துக்குமே ஒரு ஷாப்புக்கு கூட்டிட்டு போறா. எனக்கு கில்டுல இருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. என்ன கில்டுல இருந்து நியூஸ் வந்துச்சு அப்படின்னு யூஃபி ஷாக் ஆகுறா. ஆமா நான் அட்வென்ச்சரர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. அட்வென்ச்சரர் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி இன்னும் ஷாக் ஆகுறா. ஆமா நான் ஹை ரேங்க் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி பயங்கர ஷாக் ஆகுறா. ஆனா இப்ப வந்திருக்க நியூஸ் ரொம்பவும் ஆபத்தானது, இது சாதாரண மான்ஸ்டர்ஸை விட ரொம்பவும் பெருசு, அதுதான் டிராகன். மேஜிக்கை யூஸ் பண்ற ஒருத்தங்க தான் இந்த டிராகனை கட்டுப்படுத்தி அதை நம்மளோட ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த டிராகன் மட்டும் நம்மளோட ஊருக்குள்ள வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு என்னால யோசிச்சே பார்க்க முடியல, அதனாலதான் இந்த டிராகனை தடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் அங்க இருந்து கிளம்புறா. உன்கிட்ட மேஜிக் இல்ல, அது ரொம்ப ஆபத்தான விஷயம்னு உனக்கு தெரியும், இருந்தாலுமே கூட அந்த டிராகனை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக நீ போற. ஆனா என்கிட்ட மேஜிக்ல இருந்து எல்லாமே இருக்கு. இல்ல
இங்க பாரு அனீஸ், நானும் உன் கூட வரலாமா? நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நான் உன் கூட வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்கறா. அரண்மனையில அரசரோட தலைமையில நோபல்ஸ்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த கில்டுல இருந்து வந்த நியூஸ கேட்டீங்களா? டிராகன் அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. டிராகன்ல என்னப்பா ஆபத்து இருக்கு? அத ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி யாரோ கட்டுப்படுத்தி நம்ம ஊர அட்டாக் பண்றதா இருந்தா கூட, அந்த டிராகன் கிட்ட நம்ம கிட்ட இருக்க மான்ஸ்டர்ஸ்லாம் குடுத்தா போதும். அந்த டிராகன் இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க நோபல்ஸ்லாம் சொல்றாங்க. ஆனா, ஒருவேளை அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் காலி ஆயிருச்சுன்னா, அதுக்கப்புறம் டிராகன் எத சாப்பிட வரும்னு நினைக்கிறீங்க? இது நம்மளோட ஊருக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அந்த டிராகன் நம்ம ஊருக்குள்ள வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் பண்ணியாகணும். இந்த ஊர் மக்கள நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அரசர்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆல்காட் அந்த இடத்துக்கு வரான். "இங்க என்ன பண்ற? உன்ன கைது பண்ணிலாம் வச்சிருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்றாரு. "நீங்க தப்பா எடுத்துக்கலீங்கன்னா, நான் ஒண்ணு சொல்லணும். அந்த டிராகனை எதிர்த்து நான் சண்டை போட போறேன். இதுல என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஆல்காட் சொல்றான். "உனக்கு என்ன பைத்தியமா? இதெல்லாம் நடக்காது. மூடிட்டு உன் வேலைய போய் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்றாரு. "எனக்கு தெரியும். என்ன ஒரு கோலத்தனமான ராஜ்யம். இதே இது உங்களுக்கு பதிலா இந்த இடத்துல அவ இருந்து, அவளுக்கு மேஜிக்க யூஸ் பண்ண முடிஞ்சு, அதே நேரத்துல அவ ஒரு ஆம்பளையா இருந்திருந்தா, இந்த பிரச்சனைலாம் வந்திருக்குமா?" அப்படின்னு ஆல்கார்டு சொல்றான். "எனக்கு தெரியும். இவன் ஆனிஸ் தான் சொல்றான். சின்ன வயசுல இவங்க 2 பேருமே ஒத்துமையா தான் இருந்தாங்க. ஆனா என்னைக்கு ஆனிஸ் அவளோட மேஜிக்கல் சயின்ஸ்ங்கிற புது ஆராய்ச்சிய கண்டுபிடிக்கிறதுக்கான பாதைய தேர்ந்தெடுத்தாளோ, அந்த இடத்துல தான் அந்த பிரச்சனையே ஆரம்பிச்சுச்சு. ஆனிஸ்க்கு ராணியாகணும், இந்த சிம்மாசனத்துக்கு அரசியாகணும் அப்படிங்கிற விருப்பமே கிடையாது." அப்படின்னு ஆனிஸோட அப்பா யோசிச்சு பார்த்துட்டு, "அப்பனா உன்னோட உயிர பணைய வச்சு அந்த டிராகன் கூட சண்டை போட போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா கேட்கிறாரு. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு அல்கார்டு சொல்றான். "அப்பனா சரி, உன்ன ஒரு ராஜாவா நான் இதுக்கு சம்மதிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். பிளாக் ஃபாரஸ்ட் வழியா ஆனிஸ்பியாவும் யூஃப்லியாவும் சேர்ந்து வானத்துல எங்கேயோ பறந்து போறத நான் பார்த்தேன். அநேகமா இவங்க டிராகன் கூட சண்டை போட தான் போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து சொல்றான். இதை கேட்டோன்னே ஆனிஸோட அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு, "அடியே முட்டாள் மகளே" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த அனிமே ரொம்பவும் சென்டிமெண்டலா எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் கதையோட சேர்ந்து இந்த அனிமே ரொம்பவும் வேற லெவல்ல போக ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அப்படியே நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம யூடியூப் சேனலோட அபவுட்ல இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை மீட் பண்றேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பபாய், see you.